பெரியார், அண்ணா, கலைஞர், இன்றைய முதல்வர் என்று இப்படி வரிசையாக வரக்கூடிய இந்த பாரம்பரிய தொடர்ச்சி இருக்கிறத, அது ஒரு நீண்ட தத்துவத்தினுடைய செயலாக்கத்தினுடைய தொடர்ச்சி. அது ஏதோ ஒரு பதவியினுடைய தொடர்ச்சி என்று கருதாதீர்கள். அது நீண்ட லட்சியத்தினுடைய செயல்பாட்டுக்குரிய ஒரு தனித்த ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை எடுத்து சொல்வதற்காகத்தான் இது போன்ற கருத்தரங்கங்கள். தந்தை பெரியாருக்கும் கலைஞருக்கும் அண்ணா அவர்களுக்கும் இந்த பாரம்பரியத்தில் என்னன்னா, மற்ற தலைவர்கள் எல்லாம் உடலால் வாழ்ந்து உணர்வால் நிறைந்தவர்கள் எத்தனையோ இருக்கலாம், காந்தி மாதிரி மற்றவர்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்முடைய தலைவர்களுக்கு உண்டு. குறிப்பாக தந்தை பெரியாருக்கும் சரி, அண்ணாவுக்கும் சரி, கலைஞருக்கும் சரி, அவர்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம், அவர்கள் மறைந்த பிற்பாடு விடாமல் எதிரிகள் அவர்களை கண்டு பயப்படுவதுதான் தனி சிறப்பு. அதுதான் மிக முக்கியம். இன்னமும் பெரியாரை சிலையாக பார்க்கல, பார்த்த உடனே பயப்படுறான்.